எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமின்றி பூமி பந்தின் கடைக்கோடியில் நிகழும் அறிவியல் ஆச்சரியங்களையும், விஞ்ஞான வினோதங்களையும், சர்வதேச அரசியலில் நிகழும் மாற்றங்களையும், உலக மொழிகளின் இலக்கண இலக்கியங்களையும் ஆய்ந்து அனைத்தையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணியத்தாய், தாய் குலங்கள் துதிக்கும் தெய்வாம்சம், தெய்வாம்சம் நிறைந்த கருணை கடல், கடலாழத்தையும் விஞ்சும் நுண்மான் நுழைப்புலம், புலமையுடையோரும் பிரமிக்கும் பன்முகத்தன்மை, தன்மை மிகு தமிழ்த்தாயின் தவப்புதல்வி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியின் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமை ஏற்று நடத்தும் தகைமை, தகைமையுடன் தீட்டும் திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் எதிரிகளுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் எதிரிகளிடம் இல்லை உண்மை. உண்மை வழியில் மக்கள் நலனுக்காக முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக மொத்தம் 310 கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் புதிய குழாய்கள் மற்றும் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய குழாய்கள் பதிக்கும் பணிகள் செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் உள்ள 15 வார்டுகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை மாநகராட்சி பகுதியில் மொத்தமுள்ள 1260 பேருந்து நிறுத்தங்களில் கடந்த 4 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள நவீன பேருந்து நிழற்குடைகள் தவிர எஞ்சியுள்ள 510 பேருந்து நிறுத்தங்களில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பொது சுகாதார பிரிவில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரைக்கால் சட்டைக்கு பதிலாக முழுக்கால் சட்டை வழங்கப்படும் என்றும், கூட்டுறவு அமைப்புகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் வகையில் 110 கட்டடங்களும் 203 கூட்டுறவு நிறுவனங்களில் பாதுகாப்பு அறைகள் மற்றும் பாதுகாப்பு கதவுகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 2966 கூட்டுறவு நிறுவனங்களில் பாதுகாப்பிற்காக உட்சுற்று தொலைக்காட்சி கண்காணிப்பு கேமரா நிறுவுவது, 1240 பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் கணினிமயமாக்குவது, நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு இயந்திரங்கள் நிறுவுவது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்புகள் பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக மொத்தம் 310 கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் புதிய குழாய்கள் மற்றும் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய குழாய் பதிக்கும் பணிகள் 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலத்தில் சாலைகள், பூங்காக்கள், பொது கழிப்பிடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், சத்துணவு கூடங்கள், மாநகராட்சி பள்ளிகள் ஆகியவற்றில் சீரமைப்பு மற்றும் அபிவிருத்தி பணிகள் 40 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். சென்னை மாநகரின் வீட்டு தேவைகளுக்காகவும் மாநகரை சுற்றி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளின் தேவைகளுக்காகவும் தற்போது நாளொன்றுக்கு சராசரியாக 530 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வழங்கல் 16 குடிநீர் விநியோக நிலையங்கள் மற்றும் 4447 கிலோமீட்டர் நீளமுள்ள குடிநீர் குழாய் கட்டமைப்பு மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை மாநகரின் பெருகி வரும் மக்கள் தொகை, அதிகரித்து வரும் நகரமயமாதல் மற்றும் எல்லை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது போன்ற காரணங்களால் மாநகரின் குடிநீர் தேவை மிகவும் அதிகரித்து வருகிறது. எனவே சென்னை மாநகரின் கொடுங்கையூர், எருக்கஞ்சேரி
மகாகவி பாரதியார் நகர், புதிய மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, ராயபுரம், பெரம்பூர், வியாசர்பாடி, அம்பத்தூர், முகப்பேர், அண்ணாநகர், கீழ்ப்பாக்கம், வில்லிவாக்கம், அயனாவரம், எழும்பூர், சேத்துப்பட்டு, ஆயிரம்விளக்கு, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், பட்டினப்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர், அரும்பாக்கம் மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக மொத்தம் 310 கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் புதிய குழாய்கள் மற்றும் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய குழாய் பதிக்கும் பணிகள் 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 15 வார்டுகள் உள்ளன. இம்மண்டலத்தில் வசிக்கும் பெரும்பாலானவர்கள் ஏழை எளிய மக்கள் ஆவர். இம்மண்டலத்திற்குட்பட்ட பல சாலைகளில் சேவைத்துறையினர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டதால் சாலைகள் மிகவும் பழுதடைந்துள்ளன. எனவே பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் அவற்றினை சீரமைப்பது அவசியமாகிறது. மேலும் இப்பகுதியில் பூங்காக்கள், பொது கழிப்பிடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், சத்துணவு கூடங்கள் ஆகியவைகள் அமைக்கப்படுவதுடன் மாநகராட்சி பள்ளிகளும் சீரமைக்கப்பட வேண்டும். எனவே சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கூறிய அடிப்படை வசதிகள் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் 119 தார் சாலைகள் மேம்படுத்தப்படும். 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் சாலைகளின் பெயர் பலகைகள் நிறுவப்படும். 2 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் 12 பூங்காக்கள் சீரமைக்கப்படும். 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 20 பள்ளிக்கூடங்களில் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும். 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் 31 பொது கழிப்பிடங்கள் நவீனப்படுத்தப்படும். 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் உடற்பயிற்சி கூடங்களில் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும். 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் 18 சத்துணவு மையங்களில் அபிவிருத்தி பணிகள் செயல்படுத்தப்படும். 1 கோடி ரூபாய் செலவில் மயான பூமி மற்றும் இடுகாடு புனரமைக்கப்படும். மேலும் சலவை கூட கட்டடங்களில் அபிவிருத்தி பணிகள் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், சுகாதார மையங்கள் அபிவிருத்தி பணிகள் 1 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் செயல்படுத்தப்படும். 6000 எண்ணிக்கையிலான LED மின் விளக்குகள் 15 கோடி ரூபாய் செலவில் பொருத்தப்படும். மொத்தத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகராட்சி பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் 750 பேருந்து நிறுத்தங்களில் அமைக்கப்பட்டுள்ள நவீன பேருந்து நிழற்குடைகள் தவிர எஞ்சியுள்ள 510 பேருந்து நிறுத்தங்களில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டின் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பொது சுகாதார பிரிவில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அரைக்கால் சட்டைக்கு பதிலாக முழுக்கால் சட்டை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி பகுதியில் 1260 பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் 750 பேருந்து நிறுத்தங்களில் நவீன பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிதியாண்டில் எஞ்சியுள்ள 510 பேருந்து நிறுத்தங்களில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுதல், பராமரித்தல் மற்றும் ஒப்படைத்தல் BOT முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பொது சுகாதார பிரிவில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரைக்கால் சட்டை, ஹாஃப் பேண்ட் வழங்கப்பட்டு வருகிறது. அரைக்கால் சட்டைக்கு பதிலாக முழு கால் சட்டை, ஃபுல் பேண்ட் வழங்கிட வேண்டும் என
துப்புரவு பணியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். துப்புரவு பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் இந்த ஆண்டு முதல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரைக்கால் சட்டைக்கு பதிலாக முழுக்கால் சட்டை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்புகள் கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் மாவட்டங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும், அதிகரித்து வரும் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யவும், மாசற்ற சுற்றுச்சூழல் மேம்பட்ட முன்னோடியான எதிர்கால தமிழகத்தை உருவாக்கவும், திடக்கழிவுகளை அறிவியல் சார் முறையில் அகற்றவும், மேலாண்மை செய்திடவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவு அமைப்புகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் வகையில் நடப்பாண்டில் 110 கட்டடங்கள் கட்டப்படும் என்றும், ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் செயல்படும் கூட்டுறவு அமைப்புகளில் அவசர தேவைக்காக நகையீட்டு கடன் பெறும் உறுப்பினர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் நகைகளையும் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் ஆவணங்களையும் பத்திரமாக பாதுகாக்க 203 கூட்டுறவு நிறுவனங்களில் பாதுகாப்பு அறைகள் மற்றும் பாதுகாப்பு கதவுகள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2966 கூட்டுறவு நிறுவனங்களின் பாதுகாப்பிற்காக உட்சுற்று தொலைக்காட்சி கண்காணிப்பு கேமரா நிறுவப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். ஏழை எளிய மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாத அத்தியாவசிய பொருட்களை காலத்தே வழங்கும் தலையாய பணியை செவ்வனே மேற்கொண்டு வரும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் மூலம் பொதுமக்களுக்கு சிறந்த சேவை வழங்கும் கூட்டுறவு துறை ஆகியவை பொதுமக்களுக்கு சிறந்த முறையில் சேவை வழங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த 4 ஆண்டுகளாக எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. இந்த 2 துறைகளையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. விவசாய பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு கிடங்குகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு புதிய அலுவலக கட்டிடங்கள், கூட்டுறவு வங்கிகளுக்கு புதிய கட்டிடங்கள் என பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை எனது தலைமையிலான அரசு ஏற்படுத்தி வருகின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் 3381 கூட்டுறவு அமைப்புகளுக்கு உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 110 கூட்டுறவு அமைப்புகளுக்கு பாதுகாப்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறை, பாதுகாப்பு பெட்டகம் போன்ற பல வசதிகளை உள்ளடக்கிய சொந்த கட்டடம் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நூறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் செலவில் மொத்தம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் மற்றும் நாசரேத் நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு முறையே 40 லட்சம் ரூபாய் மற்றும் 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் மற்றும் செங்கம், காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மற்றும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஆகிய தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளுக்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கடலூர் மத்திய கூட்டுறவு வங்கியின் குறிஞ்சிப்பாடி கிளை, புதுக்கோட்டை மத்திய கூட்டுறவு வங்கியின் கல்லூர் கிளை, சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியின் எடப்பாடி மற்றும் பேளுக்குறிச்சி கிளைகள் ஆகியவற்றுக்கு 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 23 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் 110 கட்டடங்கள் கட்டப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு அமைப்புகளில் உறுப்பினர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள்
அவர்களது அவசர கடன் தேவைக்காக நகையீட்டு கடன் பெறுகின்றனர். அவ்வாறு பெறப்படும் நகைகளையும் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் ஆவணங்களையும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திடவும் கூட்டுறவு நிறுவனங்களில் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்த பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 39 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், 46 தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மற்றும் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் 42 கிளைகள், 43 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் 16 கிளைகள் மற்றும் 5 விரிவாக்க மையங்கள் மற்றும் இதர 12 கூட்டுறவு நிறுவனங்கள் என மொத்தம் 203 கூட்டுறவு நிறுவனங்களில் 8,32,00,000 ரூபாய் செலவில் பாதுகாப்பு அறைகள் மற்றும் பாதுகாப்பு கதவுகள் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3. 2672 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் கிளைகள், 106 பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் நாணய சங்கங்கள், 67 வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மற்றும் கிளைகள், 68 தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மற்றும் கிளைகள், மத்திய கூட்டுறவு வங்கிகளின் 10 கிளைகள், 11 மலைவாழ் மக்கள் பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள், அதன் கிளைகள் மற்றும் இதர 32 கூட்டுறவு நிறுவனங்கள் என மொத்தம் 2966 கூட்டுறவு நிறுவனங்களில் பாதுகாப்பிற்காக 16,02,00,000 ரூபாய் செலவில் உட்சுற்று தொலைக்காட்சி கண்காணிப்பு கேமரா சிசிடிவி நிறுவப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பாண்டில் 1240 பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் கணினிமயமாக்கப்படும் என்றும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் கட்டப்படுகின்ற மற்றும் கட்டப்படவுள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் தானியங்கி இழுவை இயந்திரங்கள், சுமையினை ஏற்றி இறக்கி அட்டியிடும் இயந்திரங்கள் மற்றும் மின்னாக்கிகள் நிறுவப்படும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள நடுத்தர கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மற்றும் திருவாரூர் மாவட்டம் கோவிலூரில் புதிதாக கட்டப்படவுள்ள கிடங்கு ஆகியவற்றில் தானியங்கி சுமை தூக்கி அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். 4. பெருகி வரும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப வணிக வங்கிகளுக்கு இணையாக கூட்டுறவு அமைப்புகள் வளர்ச்சி அடையவும் வாடிக்கையாளர்களுக்கு விரைவான மற்றும் சிறப்பான சேவையை வழங்கிடும் பொருட்டும் கூட்டுறவு வங்கிகள் கணினிமயம் ஆக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் 23 மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அவற்றின் கிளைகள் கணினிமயம் ஆக்கப்பட்டு உள்ளன. மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் சிறப்பான சேவையை மக்களுக்கு வழங்கும் பொருட்டு அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் கணினிமயம் ஆக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக பணியாளர் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன நாணய சங்கங்களும் கணினிமயம் ஆக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 1758 பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் அரசு துறை, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சேவை புரிந்து வருகின்றன. இச்சங்கங்களில் தற்போது 9,61,314 உறுப்பினர்கள் உள்ளனர். உறுப்பினர்களுக்கு தனிநபர் பிணைக்கடன், சம்பளக்கடன் மற்றும் கல்வி கடன்களை வழங்கி அவர்களது பொருளாதார மேம்பாட்டிற்காக இச்சங்கங்கள் அரும் பங்காற்றி வருகின்றன. இச்சங்கங்கள் 1,635,08,00,000 ரூபாய் பங்கு மூலதனத்துடனும் 10,223,78,00,000 ரூபாய் நடைமுறை மூலதனத்துடனும் செயல்பட்டு வருகின்றன. எனவே இச்சங்கங்களின் செயல்பாடுகளை கணினிமயம் ஆக்குவதன் மூலம் நிர்வாக செலவுகள் குறைவதுடன் உறுப்பினர்களுக்கு சிறப்பான சேவைகளை விரைவாக வழங்கிட இயலும்.
எனவே முதல் கட்டமாக நடப்பாண்டில் 1240 பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் 9,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கணினிமயம் ஆக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 8.27 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 219 சொந்த கிடங்குகள் செயல்பாட்டில் உள்ளன. பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருள்களை ஏற்றுதல், இறக்குதல், நகர்வு செய்தல் மற்றும் அட்டியிடுதல் ஆகிய பணிகள் தற்பொழுது சுமை தூக்குவோரால் கையாளப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் சுமார் 4.10 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களான கோதுமை, சர்க்கரை, பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை இக்கிடங்குகளிலிருந்து பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கிட நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படுகிறது. மேலும் இச்சுமை தூக்குவோர் பொது விநியோக திட்டத்திற்காக கொள்முதல் செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை கிடங்குகளில் இறக்குதல் மற்றும் இவற்றினை சமச்சீர் செய்து சிப்பமிடுதல் போன்ற இதர பணிகளையும் மேற்கொள்கின்றனர். இவர்களின் பணிகளை எளிதாக்கும் வகையில் தேவையான எந்திரங்கள் வாங்கி வழங்கப்படும். முதல் கட்டமாக தற்பொழுது கட்டப்பட்டு வரும் அதிக கொள்ளளவு கொண்ட நாகப்பட்டினம் மாவட்டம் கோவில்பத்து மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் சென்னம்பட்டி ஆகிய கிடங்குகளிலும், மேலும் புதிதாக கட்டப்பட உள்ள நாகப்பட்டினம் மாவட்டம் எடமணல், மாணிக்கப்பங்கு கிடங்குகள், திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கிடங்கு ஆகிய கிடங்குகளில் தானியங்கி இழுவை எந்திரங்கள் கன்வேயர்ஸ், சுமையினை ஏற்றி இறக்கி அட்டியிடும் எந்திரங்கள் ஸ்டாக்கர்ஸ் மற்றும் மின்னாக்கிகள் ஜெனரேட்டர்ஸ் போன்றவை நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சென்னை, காஞ்சிபுரம், கிணத்துக்கடவு, கருமத்தம்பட்டி, கடலாடி, தூத்துக்குடி, தேவக்கோட்டை, புனக்குளம் மற்றும் சாத்தான்குளம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள நடுத்தர கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மற்றும் திருவாரூர் மாவட்டம் கோவிலூரில் புதிதாக கட்டப்பட உள்ள கிடங்கு ஆகியவற்றில் தானியங்கி சுமை தூக்கி ஃபோக் லிப்ட் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எந்திரங்கள் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகளையும், கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் அறிவித்த முக்கிய திட்டங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.